ஈட்டோன்னு ஒருத்தன் அவனோட புது அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து, அவனோட பொருட்கள் எல்லாம் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு ரூம்ல படுக்க, அப்ப அவனோட ரூமோட சீலிங்ல ஒரு பேப்பர் ஒட்டியிருக்கு. அத அவன் எடுத்து பார்க்க, அதுல டாலிஸ்மேன்னு எழுதியிருக்கு. அப்ப அவன் பக்கத்து வீட்டுல ஒரு லேடி அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. மறுநாள் வீட்ல இருக்கிற குப்பைய ஈட்டோ வெளியில கொட்டலான்னு போக, அந்த லேடி மறுபடியும் விண்டோ வழியா இவன பார்த்துட்டு இருக்காங்க. ஈட்டோவும் பயத்துல அந்த இடத்த விட்டு ஓட, அவன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட வீட்ல சில பொருட்கள பிரிக்காம வச்சிருக்கேன். அது கொஞ்சம் வந்து உதவி செய்யி அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் ஃப்ரெண்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். ஈட்டவும் சரி வேற வழி இல்ல நாமளே அது எல்லாத்தையும் பிரிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கதவு தொறக்கலான்னு சாவி எடுக்க, கதவு ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. ஈட்டவும் டயர்டா இருக்குன்னு ரூம்ல படுத்து ரெஸ்ட் எடுக்க, அப்ப அந்த சீலிங்ல மறுபடியும் ஒரு பேப்பர் ஒட்டி இருக்கு. அத அவன் எடுக்கலான்னு போக, அப்ப அந்த லேடி அவன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த லேடிய போலீஸ் மென்டல் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக, ஈட்டோவும் அவன் ரூமுக்கு வந்து பார்க்குறான். அந்த லேடி நடந்த இடம் முழுக்க அழுக்கா இருக்கு. அது எல்லாத்தையுமே ஈட்டோ துடைக்க, அப்ப டைனிங் டேபிள் கீழ ஒரு பேப்பர் விழுது. ஈட்டோவும் சந்தேகத்துல அந்த டைனிங் டேபிள திருப்பி போட, அந்த டைனிங் டேபிள் பின்னாடி முழுக்க பேப்பரா ஒட்டி கிடக்கு. அது எல்லாத்தையும் பார்த்து ஈட்டோக்கு வெறுப்பு வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் கிழிச்சு போட, அந்த பேப்பர்ல இருக்கிற ஒவ்வொரு பேர் கொண்ட ஆட்களும் இவன் முன்னாடி சுத்தி வந்து நிக்கிறாங்க.